ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். மக்களின் மருந்தகம், காவிரி மருத்துவமனை எதிரில், ஆழ்வார்பேட்டை. ஜெனரிக் மெடிசன் 60 to 90% டிஸ்கவுண்ட். இலவச டெலிவரி. கால் 7993177993. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் உடனுறை தியாகராஜ சுவாமி திருக்கோயில். ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம். ஆலயம் செல்வதே ஒரு பாக்கியம்தான். வீட்டருகே பல யுகம் கண்ட ஒரு பழமையான கோயில் இருந்தாலும் அந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று மனம் நினைத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் கோபுரத்தை மட்டுமே பார்த்து கும்பிட்டுவிட்டு செல்லும் நிலை பலருக்கும் இருப்பதை பார்க்கலாம். இதை அறிந்தே முன்னோர்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றார்கள். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட மனதார கோயில் கோபுரத்தை தரிசித்திட ஆலயத்தை வணங்கிய புண்ணியம் கிட்டுமாம். அப்படி உலக அதிசயமாக வானுயர கோபுரங்களுடன் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பல 100 ஆலயங்கள் இருக்கும் ஒரு அற்புத நகரம்தான் சென்னை. உலகில் எங்கோ பிறந்தவர்கள் கூட சென்னையின் மகத்துவத்தை அறிந்து வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மண்ணை மிதித்துவிட வேண்டும் என்றெண்ணி தவமிருந்து இங்குள்ள ஆலயங்களை தரிசித்துவிட்டு செல்கின்றனர். நூற்றுக்கணக்கான சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கும் சித்தர்கள் பூமிதான் சென்னை. இங்கு வராத சித்தர்களே கிடையாது. இங்குள்ள தலங்களை வழிபடாத சிவனடியார்களே கிடையாது. சைவமும் வைணவமும் தழைத்த பூமி இது. அதனால்தான் வள்ளலார் இந்த பூமியை தர்மமிகு சென்னை என்கிறார். இத்தனை புண்ணியம் வாய்ந்த பூமியில் திருவண்ணாமலை போல பல 100 சித்தர்கள் வந்து வழிபட்டு ஜீவ சமாதி அடைந்த ஒரு அற்புத ஸ்தலத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயில். சென்னையில் எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் இன்றும் பழமை மாறாமல் அப்படியே இயற்கை எழில் சூழ்ந்திருக்கும் ஒரு பகுதி வடசென்னை. வடசென்னையில் இருக்கும் திருவொற்றியூரை நோக்கித்தான் இன்றைய கோபுர தரிசன பயணம். நீல வானமும் அழகிய கடலும் ஒன்றிணைந்த திருவொற்றியூர் கடற்கரையை பார்த்தபடி, கடலின் அலையோசையை ரசித்தபடி, ஜன நெருக்கடியான சாலைகளையெல்லாம் கடந்து உள்ளே சென்றால் அங்கு அற்புதமாக காட்சி தருகிறது திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயில் கோபுரம். கோபுரத்தை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றோம். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! சென்னையில் இப்படி ஒரு கோயிலா என்பது போல பழமை மாறாமல் காணும் இடமெல்லாம் அழகு ததும்ப காட்சி தருகிறது ஆலயம். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது. எண்ணற்ற தனி சந்நிதிகள், 3 மூலவர், 3 அம்பாள் இருக்கும் ஆலயம். பைரவர் வித்தியாசமாக அருள் பாலிக்கும் ஸ்தலம். ஏகபாதர் இருக்கும் அதிசய கோயில்.
கர்ம வினைகளை தீர்க்கும் நட்சத்திர லிங்கங்கள் எந்த ஆலயங்களிலும் இல்லாத அதிசயமாக இத்தலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபடும் வகையில் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபடும் விதமாக 27 சிவலிங்கங்கள் மிக அற்புதமாக அமைந்துள்ளது. चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहौ न मे वै मदो नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न च सङ्गतं नैव मुक्तिर्न मेयः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमे न तेजो न वायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं. ஆதி காலத்தில் விதியை எளிதில் வெல்ல என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தில் தவறாமல் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தார்கள். முக்கியமாக பிறந்த நாளை நட்சத்திர தினத்தில் கொண்டாடினார்கள். அதாவது ஒருவர் தொடர்ந்து ஜென்ம நட்சத்திர தினத்தில் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் வெகு விரைவில் எப்பேற்பட்ட விதியும் மாறும் என்பது கண்கூடு என்கிறார்கள்.
அதுவும் இத்தலத்தில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சிவலிங்கங்கள் இருப்பதால் இத்தலம் வந்து வழிபடும் போது நிச்சயம் உங்கள் விதி மாறும், கர்ம வினையும் தீரும். அப்படி வழிபடும் போது உங்கள் நட்சத்திரத்துடன் ஓம் ஹ்ரீம் தேவாய நமக சேர்த்து 108 முறை சொல்லிக்கொண்டே வில்வத்தால் அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயம் கஷ்டமெல்லாம் சூரியனைக் கண்ட பனி போல விலகும் என்பது நம்பிக்கை. உதாரணமாக, உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி என்றால் ஓம் ஹ்ரீம் அஸ்வினி தேவாய நமக என்று சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி 27 நட்சத்திரக்காரர்களும் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என்கிறார்கள். என்ன கேட்டாலும் தரும் எல்லா கடவுளும் அருள் பாலிக்கும் ஆலயம். இப்படி பல பெருமைகள் நிறைந்த இத்தலத்தின் ஸ்தல வரலாற்றை இனி காண்போம். முன்னொரு காலத்தில் பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்திற்கு பின் புதிய உலகம் படைக்க பிரம்மன் கேட்டபோது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்ப நீர் கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சுயம்புலிங்கமாக தோன்றியது. பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் ஏற்பட்டது. மற்றொரு சமயம் சிவபெருமான் வாசுகி என்கிற பாம்பை தன்னுள் அடக்கிக் கொண்டதால், அதாவது ஒற்றிக் கொண்டதால் அவர் ஒற்றீசர் என அழைக்கப்பட்டு இத்தலம் ஒற்றியூர் என அழைக்கப்பட்டது. பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்புலிங்கம் இதுவென்பதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும், வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கிக் கொண்டதால் படம்பக்க நாதர் என்றும் இங்குள்ள சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். வியக்க வைக்கும் திருவொற்றியூர். தொண்டை நாட்டின் 32 தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. பல்லவர் காலத்தில் செங்கற்தளியாக இருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றளியாக எழுப்பப்பட்டது. இறைவனின் கருவறை கஜபிருஷ்ட வடிவில் இருப்பது பல்லவர் காலம் என்பதை உறுதி செய்கிறது. கோபுரத்தின் எதிரே பிரம்மாண்ட திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய வடிவுடையம்மன் சந்நிதி உள்ளது. என்றும் நிலையானாய் வடிவுடையம்மையே, பிரம்மத்தை அறிய யாரால் முடியும் தாயே நீயே அறிவாய் ரகசியம். தொடர்ந்து மகிழ மரம், அதன் அருகே விநாயகர், முருகன், குழந்தை ஈசர் ஆகியோரது சந்நிதிகள் இருக்கின்றன. இடதுபுறம் கொடிமரம், பலிபீடம், அதன் அருகே உயர்ந்த பீடத்தில் நந்தி தேவர் வித்தியாசமாக காட்சி தருகிறார். அருகே ஜெகநாதர் சந்நிதி, எதிரே சூரியன், நால்வர், சகஸ்ரலிங்கம்,
ராமநாதர், அமிர்தகடேஸ்வரர் ஆகியோரது சந்நிதிகள் அமைந்துள்ளன. இது தவிர காளி சந்நிதி, ஆகாயலிங்கம், அருகே பழமை மாறாத கோசாலை மற்றும் ஜம்புகேஸ்வரர், நாகலிங்கேஸ்வரர், காளத்தீஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஒற்றியூர் ஈசர் கோவில், நந்தவனத்தீசர், நந்தவனம், சொர்ண பைரவர் என எண்ணிலடங்கா சந்நிதிகளுடன் பிரமிக்க வைக்கிறது திருவொற்றியூர் சிவாலயம். கொடிமரத்தின் மேற்கே மாணிக்க தியாகராஜர் சந்நிதி, மூலவர் சந்நிதி, நடராஜர் சந்நிதி உள்ளன. சப்தவிடங்க தலங்களின் கணக்கில் வராத தியாகராஜரான இவர் ஏலேலருக்கு மாணிக்கங்கள் கொடுத்து உதவியதால் இவர் மாணிக்க தியாகராஜர் என்று அழைக்கப்படுகிறார். சுயம்பு தோற்றத்தில் ஆதிபுரீஸ்வரர். மூலவரான சுயம்பு ஆதிபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார். இவர் கவசம் சாத்தப்பட்டு நாக வடிவில் சிவலிங்க திருமேனியில் சதுர வடிவ ஆவுடையாரில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இவர் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் கவசம் நீக்கப்பட்டு நிஜ லிங்க தரிசனம் தருவது கண்கொள்ளா காட்சியாகும். 3 நாட்களும் புனுகு சட்டம், ஜவ்வாது, சாம்பிராணி தைலம் சார்த்தப்படுகிறது. ஆவுடையாரின் மீது வழக்கமான லிங்க திருமேனிக்கு பதிலாக படமெடுத்த நாக வடிவில் இறைவன் காட்சி தருவது அத்தனை அழகான அபூர்வ கோலமாகும். வரம் தரும் வடிவுடையம்மன். ஞான சக்தியாய் விளங்குகின்ற இந்த அம்பாளின் திருநாமம் வடிவுடையம்மன் ஆகும். தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கும் இந்த அன்னைக்கு திரிபுர சுந்தரி, வடிவுடை மாணிக்கம் என்ற பெயர்களும் உண்டு. 4 கரங்களுடன் அபயவரத முத்திரையுடன் பக்தர்களின் குறை கேட்கும் விதமாக வலதுபுறம் தலை சாய்ந்தபடி அம்பாள் காட்சி தருகிறாள். வள்ளலார் பசியாற்றிய வடிவுடையம்மன். ஒரு சமயம் வள்ளலாருக்கு இரவில் பசித்தபோது இங்குள்ள அம்பாளே நேரில் வந்து வள்ளலாருக்கு உணவு கொடுத்து பசியை போக்கிய அதிசயமும் நிகழ்ந்துள்ளது. எத்தனை கஷ்டம் வாழ்வில் மனதை வருத்தினாலும் ஒருமுறை இந்த தாயின் திருமுகத்தை கண்டதும் அனைத்துமே மறந்து போகிறது. துன்பங்கள் எல்லாம் சூரியனைக் கண்ட பனித்துளியாய் மறைந்து போகிறது. கம்பருக்கு பந்தம் பிடித்த வட்டப்பாறை அம்மன். கம்பர் பகலில் வால்மீகி ராமாயணத்தை படித்துவிட்டு பின்னர் இரவில் தமிழில் எழுதுவது வழக்கம். அப்படி அவர் எழுதியது எங்கு தெரியுமா? இங்குதான். கம்பர் தமிழில் கம்பராமாயணத்தை எழுதிய போது இங்குள்ள வட்டப்பாறையம்மனை பார்த்து, ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே, வெற்றியூர் காக்குத்தன் மெய்சரிதை பற்றியே நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி என்று வேண்ட, அவ்வாறே காளி அன்னையும் பந்தம் பிடித்து கம்பர் ராமாயணம் எழுத உதவினார் என்கிறது ஸ்தல புராணம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனை வேண்டினால் பெண்களின் குறை உடனே தீரும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தை எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்து வணங்கி சித்தி பெற்றுள்ளனர். அதில் மிக முக்கியமானவர் பட்டினத்தார். திருவெண்காட்டில் பிறந்து வட இந்தியா முழுவதும் சுற்றி இன்னும் பல ஸ்தலங்களுக்கும் கையில் பேய்கரும்போடு சுற்றி வந்த போதும் கிடைக்காத ஞானம் திருவொற்றியூர் மண்ணை மிதித்ததும் ஞானம் பெற்று சித்தியடைந்தார். அவரின் ஜீவ சமாதி கடற்கரை ஓரத்தில் உள்ளது. சித்தர்கள் வாழும் திருவொற்றியூர் வந்து இங்குள்ள வடிவுடையம்மனையும் ஆதிபுரீஸ்வரரையும் ஒருமுறை தரிசித்து பாருங்கள். நிச்சயம் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் உடனுறை தியாகராஜ சுவாமி திருக்கோயில். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.
மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர் காவிரி மருத்துவமனை எதிரில் 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993. தங்க தரத்தில் உலக சாதனை. பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.